அப்போ பேயில் டிசைனாக இருக்கும். சில பேய் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ மதம் பேய் பிடிக்கக்கூடாதுன்னா, எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு தான் பேய் ஓட்ட முடியும். பிடிச்சதே பேய் இல்லைன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ண முடியாது. 2 பேர் இருக்கிறான். ஒன்று பேய் பிடிச்சதே தெரியாதுவன், ஒன்று பேயை சேர்க்காதவன். பேய் பிடிச்சிதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் தெரியும். உனக்கு பேய் பிடிச்சதா இல்லையான்னு யாருக்கு தெரியாது? ஏன் உனக்கு தெரியாது? பேய் பிடிச்சுங்க என்ன எனக்கு பேய் பிடிச்சது எனக்கு ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நினைக்கிறீங்க யார் சொல்லுவாங்க? சசிகலாவுக்கு பேய் பிடிச்சிது. ஏன் வீட்டுக்காரன் தான் இட்டு போய்க்கிறான். ஏன் சசிகலாவே போல? அவ பேய் பிடிச்சி உங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியலன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பேய் பிடிச்சதா இல்லையான்னு தெரியலன்னா என்ன ஆவான்? சைலண்ட் பேய். நீங்கள் கம்மனே சாப்பிட்டு கம்மன் தூங்கி நல்லா கம்மனே போயிங்க. நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்க பேசும்போது தான் தெரியும் பேய் எப்படி என்ன ஆகும் அப்படிங்கன்னா. என் வீடியோ பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி வெறுப்பாகும் பாரு, கண்டுபிடிச்சிருவேன் நான். இதுக்கு என்ன இது பேய் பூச்சிது. என் வீடியோ காமிச்ச உடனே வெறுப்பாக வரான் பத்தியா? ஏன் வெறுப்பானா? ஏதோ ஒரு பேய் இல்லை, இது உள்ள ஒரு பேய் இல்லைன்னு வச்சுக்க. ஏதோ ஒரு பேய் பேசுது, நம்ம ஒரு பேய் தானேன்னு பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? நம்மளே யாரு தான், நம்ம என்னம்டா. பேய்க்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிடிக்காத பேய் தான் என்ன பண்ணா. அப்போ ஒரு ஆள் 2ஆக இருந்தானா தான் பிரச்சனை. ஒரு ஆள் இருந்தானா இல்லை பிரச்சனை இல்லை. இந்த 3 பேரில் ஒருத்தன் யாருன்னா ஒரு ஆள் ஆனவன். மற்றவங்களாம் 2 பேர் தான் கன்ஃபார்ம்டு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஆளையும் விடுற மாதிரி இல்லை. நாங்கள் 2 பேர் தான்றாங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது. ஒன்று பேய், ஒன்று அவங்க பேய் விட்டுட்டு வாழ முடியாது. பேய் இல்லாமல் நானும் இல்லை. அவங்க யாரும் இல்லை. பேயை கூப்பிட்டா அவங்களும் கூட வருவாங்க, அவங்கள கூப்பிட்டா பேய் கூட வரும். அதனால் பேய் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது. ஆமாம், அவங்க இந்த பாட்டு அவங்களுக்கு தான். இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு. அவங்க டைலாக் எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவை விட, எங்கள் அப்பாவை விட, என் நண்பர்களை விட நான் அவரை தான் நேசிக்கிறேன். யாரையோ